போதும் என்று சொல்லி நீர் அவர்களை உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறும்படியாய் நீர் அழைத்துக் கொண்டீர். ஆண்டவரே, அவர் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் உணர்ந்து உம்மை துதிக்கிறோம். அவர்கள் மூலமாய் ஆண்டவரே, நாங்கள் விசேஷமாய் குடும்பத்தினர், அருமையான தாயார், ஆண்டவரே, அவருடைய 3 பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், சபை மக்கள், ஆண்டவரே கர்த்தாவே, அநேக நாடுகளுக்கு கடந்து சென்று உடைய சத்தியத்தை அறிவித்து உடைய சத்தியத்தின் மூலமாய் கர்த்தாவே அவர்களை எல்லாம் நீர் ரட்சிக்கும்படியாய் உடைய தாசனை எடுத்து உடைய கருத்தலை பயன்படுத்தினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமை ஐயாவுடைய வாழ்ந்த வாழ்க்கைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கொடாகுடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நித்திய நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் காணப்படவும் அருமையான ஊழியக்காரர் உம்மை துதிக்கிறதை கண்டு அவரோடு கூட சேர்ந்து உம்மை துதிக்கின்ற சாக்கியம் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறேன். ஆகையினாலே ஆண்டவரை பவுல் சொல்வது போல இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரை குடும்பத்தினர், அருமையான ஆண்டவருடைய துணைவியார், ஆசிரமா, ஆண்டவரே மகன்கள், அவருடைய ஆண்டவரை மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரை மகள் குடும்பம் அனைவரையும் கர்த்தர் உம்முடைய தெய்வீக ஆறுதலினாலே நீர் நடத்தினபடியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசனம் இந்த நாட்களில் நிறைவாக அவர்களுக்கு இருக்கட்டும். அவர்களும் கர்த்தாவே உம்முடைய தாசன் எப்படியாய் உமக்குள்ளே ஆண்டவரே கர்த்தாவே விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக் கொண்டாரோ அதுபோல தங்கள் வாழ்க்கை பயணத்தை விசுவாசத்தோடு கூட ஓடி ஆண்டவரே கர்த்தர் ஜெயமாய் முடிக்க உடைய நாமத்துக்கு மகிமையாய் அவர்கள் தொடர்ந்து ஜீவிக்க இந்த கர்த்தரை தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அடக்க ஆராதனை கர்த்தாவே உடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம்.